சென்னை வடபழனியில் இன்று அதிகாலை அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சமயத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து 4 பேரின் உயிர்களை பறித்திருக்கிறது. தீ விபத்தால் ஏற்பட்ட கடும் புகைமூட்டத்தால் விலைமதிப்பற்ற உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. தீ விபத்து ஏற்பட்ட கட்டடம் முறையான அனுமதியை பெற்றிருக்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கிறது. இக்கோர சம்பவத்தின் காலவரிசையை தற்போது பார்ப்போம். சென்னை வடபழனியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலை 4:30 மணிக்கு மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து 4:55 மணிக்கு தீயணைப்புத் துறையினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளிக்கப்பட்டது. 7 நிமிடங்களில், அதாவது 5:02 மணிக்கு தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்தை அடைந்து தீயை அணைக்கும் பணியில் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டனர். 6:05 மணிக்கு சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. 6:15 மணிக்கு சஞ்சய், சந்தியா, மீனாட்சி ஆகிய மூவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். காலை 6:30 மணிக்கு செல்வி என்ற பெண் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் மரணமடைந்தார். காலை 6:20 மணி முதல் 9:35 மணி வரை மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட 8 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காலை 6:30 மணிக்கு காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர். காலை 7:30 மணிக்கு மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தினர். 8:15 மணிக்கு தடயவியல் துறை நிபுணர்கள் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு வந்து பணியை தொடங்கினர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் காலை 8:30 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். காலை 10:45 மணிக்கு மாநில நிதியமைச்சர் ஜெயக்குமார் சம்பவ இடத்தை பார்வையிட்டார்.